ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, மீண்டும் உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய பாஸ்கா மறைபொருள்களின் நிகழ்வுகளுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இந்த தொடரின் வழியாக ஆண்டவருடைய பாஸ்கா மறைபொருள்கள், குறிப்பாக அவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு, இவற்றை ஆண்டவர் வாழ்ந்த காலத்து அரசியல், பொருளாதார, சமூக சூழ்நிலையில் நாம் பார்த்து வருகிறோம். இந்த தொடரில் மீண்டும் நாம் பார்க்கவிருப்பது, தொடர்ந்து கிறிஸ்துவின் பாடுகளை நாம் பார்க்கின்ற போது, அவர் சென்ற அந்த பாடுகளின் பாதைகளை பார்க்கின்ற போது, இந்த படத்தை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தொடரிலும் நாம் பார்க்கிறோம், எருசலேம் பற்றிய வரைபடம் இது. இங்கே எருசலேம் வரைபடத்தை நாம் பார்க்கின்ற போது நமக்கு உடனடியாக கண்களுக்கு தெரிவது இந்த கோல்டன் டோம். இதுதான் அல் அக்ஸா மசூதி, இஸ்லாமியர் கரத்தில் இருக்கிறது. சாலமோன் தேவாலயம் கட்டப்பட்ட இடம் டெம்பிள் மவுண்ட், அந்த இடத்தில் தற்போது மசூதி இருக்கிறது. இது சிட்டி வால், எருசலேமை சுற்றி கட்டப்பட்டிருக்கின்ற சிட்டி வால். நெகேமியா, எஸ்ரா இவர்கள் முதலில் கட்டிய அந்த நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனங்களில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் பாடுகளை அவர் ஆரம்பிக்கிறார். அப்படி அந்த பாடுகளின் பாதையில் டோமினஸ் ஃபிளேவித் அழுவது, ஒலிவமலை மற்றும் பாடுகளின் பாதை, அதாவது வியா டோலரோசா, வியா குரூசிஸ், இவை அனைத்தும் இந்த எருசலேம் மதிலுக்கு வெளியே இருந்து ஆரம்பிக்கின்றது. இந்த வியா டோலரோசா என்பது 600 மீட்டர் நீளமுடையது. அதை பின்னர் நாம் பார்ப்போம். ஏறக்குறைய 2000 அடி. அது முஸ்லிம் குவார்ட்டர்ஸ், பின்னர் கிறிஸ்டியன் குவார்ட்டர்ஸ் சென்று இங்கு அது ஹோலி செப்பல்கரில் அது நிறைவு பெறுகிறது. முதலில் இந்த தொடருக்குள் நுழைகின்ற போது நான் உங்களுக்கு இந்த படத்தை மன கண்முன் கொண்டு வந்து தியானிக்க அன்புடன் அழைக்கின்றேன். மத்தேயு நற்செய்தி 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், யோவான் நற்செய்தியிலும் அது சொல்லப்படுகிறது. இங்கு மரியா இலாமிச்சு என்ற விலை உயர்ந்த நறுமண தைலத்தை உடைத்து இயேசுவனுடைய காலடியில் ஊற்றி கண்ணீரால் கழுவி அவர் தன் கூந்தலால் துடைக்கிறார். யோவான் நற்செய்தியில் நாம் வாசிக்கிறோம். மத்தேயு நற்செய்தியில் அவருடைய தலையில் அவர் ஊற்றுகிறார். ஊற்றி அவர் அழுது மன்னிப்பு வேண்டுகிறார். தவக்காலம், குறிப்பாக இந்த பாஸ்கா மறைபொருட்கள், பெரிய வெள்ளி, பெரிய சனி, இவை அனைத்தும் நமக்கு சொல்லுவது கடவுளோடு ஒப்புரவாகுங்கள். தவக்காலத்தில் அதைத்தான் நான் முழுவதுமாக பார்த்து வருகிறோம். 2 கொரிந்தியர் 5:18 நாம் வாசிக்கிறோம். அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். தந்தையாகிய கடவுள் கிறிஸ்துவின் பாடுகள் வழியாக நம்மை ஒப்புரவாக்கினார், நம்மை மீட்டருளினார், நம்மை ஒப்புரவாக்கினார். கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், அவர் மக்களை பார்த்து, கடவுளே எங்கள் வாயிலாக இந்த வேண்டுகோளை விடுக்கிறார். அது என்ன வேண்டுகோள்? ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள். இந்த தவக்காலத்தில் குறிப்பாக பெரியவியார் மீண்டும் ஒப்புரவாகுங்கள். கடவுளிடம் மன்னிப்பு பெற்று கடவுளோடு ஒப்புரவாகுங்கள். அடுத்து பவுல் சொல்லுகின்ற செய்தி, என்று கிறிஸ்துவின் சார்பில் உங்களை வேண்டுகிறோம் என்று அவர் சொல்லுகிறார். இந்த சகோதரி அவர் ஒப்புரவாகினார். தன் பாவங்களை எல்லாம் விட்டு கிறிஸ்துவை பார்த்து அவரிடம் அணுகி வந்து தடைகளை எல்லாம் உடைத்து தன்னுடைய வெட்கத்தை எல்லாம் விட்டு அதறி தன்னுடைய கண்ணீரால் கழுவி கூந்தலால் துடைத்தார். ஆகவே கிறிஸ்து சொல்லுகிறார், இவர் என் அடக்கத்தின் பொருட்டே இவ்வாறு செய்தார். கிறிஸ்து இவரை பாராட்டுகிறார். உலகம் முழுவதும் இவர் செய்த அந்த செயல் நினைவு கூறப்படும் என்று மரியாவை ஒரு புனிதராக அவர் மாற்றுகின்றார். நற்செய்தியாளராக அவர் மாற்றுகின்றார். பிரியமானவர்களே, நாம் இந்த பாடுகளின் பாதையில் செல்லுகின்ற போது அங்கு இந்த ஒரு கொட்டேஷன் அங்கு போடப்பட்டிருக்கும். அதை நான் வாசிக்கிறேன். The blind obedience of Jesus to his father's will led him to enter into Jerusalem humbly, which led his crucifixion. His blind obedience brought redemption on Golgotha. Such blind obedience will bear much fruits today என்று இந்த 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 வாக்கியம் அங்கு மாட்டப்பட்டிருக்கிறது. அது என்ன சொல்லுகிறது?
கிறிஸ்துவனுடைய கண்மூடித்தனமான தந்தை மேல் இருக்கின்ற அந்த கீழ்ப்படிதல் அவரை சாவுக்கு இட்டு சென்றது. அத்தகைய முழுவதுமான தந்தையிடம் கொண்டிருக்கின்ற அந்த கீழ்ப்படிதல், குல்குத்தாவில் நடந்த அந்த கீழ்ப்படிதல் நம் அனைவருக்கும் மீட்பை கொண்டு வந்தது. அதே போன்று இறைவனுக்கு கீழ்ப்படிந்து இந்த காலத்தில் வாழுகின்ற நமது கீழ்ப்படிதல் உலகமெல்லாம் அது கனிகளை கொடுக்கும். யோவான் நற்செய்தி 15 சொல்லப்படுவது போல, நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராக விளங்குவீர்கள் என்பதை இந்த பாடுகளின் பாதை சொல்லுகிறது. அவர் இயேசுவின் கால்களில் அழுது ஒப்புரவாக்கிய அந்த பகுதி மத்தேயு 26:12 நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பாடுகளின் பாதைக்கு செல்கின்ற போது முதலில் குருத்து ஞாயிறு என்றவுடன் நம் காதுகளில் ஒலிக்கின்ற அந்த வார்த்தை, ஆர்ப்பரிக்கின்ற வார்த்தை ஓசன்னா. ஓசன்னா என்று இஸ்ராயல் மக்கள் அனைவரும் தங்களுடைய மேல் ஆடைகளை விரித்து இயேசுவை கழுதை குட்டியின் மேல் அமர்த்தி கைகளில் ஒலிவ கிளைகளை பிடித்து ஓசன்னா ஓசனா என்று வாழ்த்துகின்ற காட்சியை நாம் குருத்து ஞாயிறில் பாம் சண்டையில் நாமும் கொண்டாடவிருக்கிறோம். நாம் அதில் கலந்து கொள்ளவிருக்கிறோம். மத்தேயு நற்செய்தி 21 1-11. ஆண்டவர் ஏன் இந்த கழுதை குட்டியை தேர்ந்தெடுத்தார்? அதற்கு நாம் விவிலியத்தில் பார்க்கிறோம், பிற இடங்களிலும் பார்க்கிறோம். அன்றைய கால அரசியல் சூழலில், வரலாற்று சூழலில் அரசன் போருக்கு செல்லுகின்ற போது அவன் வெண்புறவியில் அவன் செல்வான், வார் ஹார்ஸ். ஆக அப்படி போருக்கு செல்லுகின்ற அரசன் போர் முடிந்து வெற்றியோடு வருகின்ற போது, சமாதானத்தை அறிவிக்க அவன் வருகின்ற போது, மகிழ்ச்சியோடு வருகின்ற போது, அவன் கழுதை குட்டியின் மீது அவன் ஏறி வந்து நகருக்குள் அவன் உள்ளே செல்லுவான். அப்போது மக்கள் அனைவருக்கும் தெரியும், அமைதியின் மன்னராக நமது மன்னர் வருகிறார், சமாதானத்தின் மன்னராக வருகிறார் என்பது மக்கள் அனைவருக்கும் தெரியும். மக்கள் அனைவரும் வீடுகளில் இருந்து தெருவுக்கு வந்து அவனை வாழ்த்துவர். அதுபோல ஆண்டவர் இயேசு இந்த கழுதை குட்டியை தேர்ந்தெடுத்தார். மேலும் சக்கரியா புத்தகம் 9 நாம் வாசிக்கிறோம், சீயோன் மகளே ஆர்ப்பரி, உன்னுடைய அரசர் பொதிமிருக கழுதை குட்டியின் மீது அவர் வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த விவிலியத்தினுடைய முன்னறிவிப்பு நிறைவேறுவதற்காக ஆண்டவர் கழுதை குட்டியை தேர்ந்தெடுக்கிறார். அதில் எருசலேமுக்குள் பகிரங்கமாக அவர் நுழைகிறார். 3ஆம் முறை அவர் உள்ளே நுழைந்து ஆர்ப்பரிப்புடன் இஸ்ராயல் மக்கள், எபிரேய மக்கள் அனைவரும் சேர்ந்து ஓசன்னா ஓசன்னா என்று ஆர்ப்பரிப்புடன் ஆண்டவரை பாட ஆண்டவர் எருசலேமுக்குள் அவர் நுழைகிறார். அடுத்து நுழைந்தவுடனே நாம் வாசிக்கிறோம், மத்தேயு நற்செய்தி, மார்க்கு நற்செய்தி, லூக்கா நற்செய்தி, இந்த 3 நற்செய்திகளிலும் ஆண்டவர் கடைசியாக 3ஆம் முறை இந்த பாஸ்கா திருவிழாவுக்கு எருசலேமுக்கு செல்லுகின்ற போது இது நடந்தது. இந்த மகிமையுடன் ஆண்டவர் நுழைகிறார். ஆனால் யோவான் நற்செய்தியில் துவக்கத்திலே 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு எருசலேமுக்குள் நுழைவதை அவர் படம் பிடித்து காட்டுகிறார். எப்படி இருந்தாலும் ஆண்டவருடைய பாடுகளுக்கு முன் இது நிகழ்ந்தது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி நுழைந்ததும் இந்த 3 நற்செய்தியிலும் ஆண்டவர் இயேசு எருசலேம் தேவாலயத்தை அவர் சுத்தப்படுத்துகிறார். அதை அசுத்தப்படுத்திய, அதை கல்வர் குகையாக்கிய ஆலயத்தில் வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்களை சாட்டையால் அடித்து விரட்டி, இது என் தந்தையினுடைய ஆலயம், அதை மாசுபடுத்தாதீர்கள் என்று விரட்டுவதை நாம் அங்கே பார்க்கிறோம். இது பாடுகளின் பாதைக்கு நாம் வருகின்ற போது இந்த வரைபடம் தான் வியா டொலோரோசா, ஆண்டவருடைய பாடுகள். ஆண்டவர் இங்கிருந்து அவர் புறப்பட்டு, ஒலிவ மலை பகுதியில் இருந்து அவர் புறப்பட்டு, அவர் ஹோலி செப்பல்கர் இங்கே இருக்கிறது, அங்குதான் ஆண்டவருடைய கல்லறை. அவரை கடைசியில் இங்கு வந்து ஹெரட்ஸ் பேலஸ் இங்கே இதுவரை இங்கு வருகிறார். இதுவரை இந்த புனித பாதையாக நமக்கு பாடுகளின் பாதையாக சொல்லப்படுகிறது. இங்கு நாம் பார்க்கின்ற பாதை இந்த பாடுகள் ஒலிவ மலைக்கு செல்லுகின்ற பகுதி. பெரிய வியாழன் இடங்கள். பிரியமானவர்களே, பெரிய வியாழன் என்றவுடன் நமக்கு நினைவுக்கு வருவது ஆண்டவர் நற்கருணையை ஏற்படுத்தியது, ஆண்டவர் சீடர்களுடைய பாதங்களை கழுவியது, ஆண்டவர் அன்பு கட்டளை கொடுத்தது. இந்த பெரிய வியாழனில் நாமும் நம்மையே மெசியாவோடு சேர்ந்து பிறருடைய பாதங்களை கழுவ வேண்டும் என்ற செய்தியும்
அதை முன்மாதிரியாக காட்ட வேண்டும் என்ற செய்தியை இந்த படத்தில் நமது மறைந்த முன்னாள் திருத்தந்தை காட்டுவதை நாம் பார்க்கிறோம். இதை தியானிக்கின்றோம். ஆண்டவருடைய இரா உணவு நடந்த இடம் மேல்மாடி அறை, அப்பர் ரூம். இது செனாக்குல் என்று அழைக்கப்படுகிறது. செனாக்குலினா என்ற இன்னொரு அறையும் இருக்கிறது. அதை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவர் தான் பாடுபட போவதற்கு முந்தைய நாள் அவர் சீடர்களை எல்லாம் அழைத்து, உங்களோடு நான் பாஸ்கா உணவை உண்ண ஆசையாக இருக்கிறேன் என்று சொல்லி பெத்பெகே என்ற இடத்தில் ஆண்டவர் அங்கு சென்று ஒரு மேல் மாடியை அவர் ஏற்பாடு செய்கிறார். இந்த மேல் மாடி தான் இங்கே இருக்கின்ற இந்த படம், செனாக்குல். இது கீழே இருக்கின்ற தளம். இதற்கு மேலே இருப்பதுதான் அந்த ஃப்ளோர், மேல் மாடி. ஆண்டவர் இரா உணவு ஏற்படுத்திய இடம். அந்த இடத்தில் நாம் போவதற்கு அனுமதி இல்லை. ஏனென்றால் 8ஆம் நூற்றாண்டில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவத்தை எருசலேமில் கிறிஸ்தவர்களை எல்லாம் அடித்து எருசலேமை கைப்பற்றி அந்த இடத்தை வைத்துக் கொண்டார்கள். ஆகவே இதற்கு மேலே இருக்கின்ற இந்த இடம், ஆண்டவர் நற்கருணையை ஏற்படுத்திய அந்த இடம், இப்போது இஸ்லாமியருடைய மாஸ்காக, மசூதியாக இருக்கிறது. அங்கு யாருக்கும் செல்ல அனுமதி இல்லை. கிறிஸ்தவர்கள் மற்றவர்கள் யாருக்கும் செல்ல அங்கு அனுமதி இல்லை. கீழே இந்த பகுதியிலும் நீங்கள் பாருங்கள், எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வு என்று. நம் ஆண்டவர் நற்கருணையை ஏற்படுத்திய நிகழ்வு. மேலும் 4 திருவருட்சாதனங்களை ஏற்படுத்திய இடம் இந்த மேல்மாடி. உதாரணமாக திருமுழுக்கு, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு இந்த மேல்மாடியில் தான் இருந்த கதவுகளை அடைத்திருந்த, இதற்கு மேல் இருந்த அந்த அறையில் கதவுகளை அடைத்திருந்த சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள், தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று திருமுழுக்கு கொடுக்க சொன்ன இடம் முதல் சாக்ரமென்ட். 2வது திருவருட்சாதனம், உறுதி பூசுதல், தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று தூய ஆவியானவரை கொடுத்த அந்த இடம், அதே மேல் மாடி. அடுத்து நற்கருணை ஏற்படுத்திய இடம், லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து ஆண்டவர் நன்றி செலுத்தி தன் சீடர்களுக்கு கொடுத்து அனைவரும் வாங்கி உண்ணுங்கள் என்று சொன்ன இடம். அடுத்து ஒப்புரவு, இந்த ஒரு 4வது திருவருட்சாதனத்தையும் ஆண்டவர் அங்குதான் அது நிகழ்த்தினார். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவருடைய பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் என்று சொன்ன இடம். ஆகவே 4 திருவருட்சாதனங்களை ஏற்படுத்திய இந்த இடம் நமது கையில் இல்லை. அதை இஸ்லாமியர்களுடைய மசூதியாக இருக்கிறது. கீழே உள்ள இடமும் அது நாம் யாரும் ஜெபிக்க முடியாது, விவிலியம் கொண்டு போக முடியாது, ரோசரி எல்லாவற்றையும் எடுத்து வெளியே வைத்துவிட்டு நாம் கேமரா அது மட்டும்தான் எடுத்து செல்ல வேண்டும். இது இஸ்ராயல் அமைச்சகத்துறையின் கையில் அது இருக்கிறது. ஆகவே முழுவதுமாக நம்மை சோதனை செய்துதான் அவர்கள் உள்ளே அனுப்புவார்கள். எந்த ஒரு ரிலீஜியஸ் ஆர்டிகல்ஸும் எடுத்து செல்லக்கூடாது. ஆனால் இதற்கு திருத்தூதர்களும் ஆண்டவரும் பயன்படுத்திய இந்த இடம் என்பதற்கு நமக்கு நிறைய சான்றுகள் இருக்கின்றன. உதாரணமாக இந்த தூணில், இங்கே நான் அதை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இந்த தூணில் அங்கு கிறிஸ்தவ சிம்பல்கள் இருக்கின்றன. இங்கே இருப்பது பெலிகான் பறவை. பெலிகான் பறவை தன்னுடைய அலகால் இதயத்தை கிழித்து அங்கிருந்த இரத்தத்தை தன்னுடைய பெலிகான் குஞ்சுகளுக்கு கொடுப்பதை இந்த படம் இங்கே காட்டுகிறது. இந்த சிற்பம் இருக்கிறது. அடுத்து திராட்சை கொடிகள் சிற்பம் இங்கு இருக்கிறது. யோவான் 15 ஆண்டவர் சொன்னது, நானே திராட்சை செடி என்று. அதே போல இங்கு ஒரு ஆட்டுக்குட்டி அமர்ந்திருக்கிறது. திருவெளிப்பாடு 6ஆம் அதிகாரம், செம்மறியானவர் அவர் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடம் இருக்கிறது. ஆகவே இங்கு நாம் ஜெபிப்பதற்கோ அல்லது மற்ற கலந்துரையாடுவதற்கோ சமயத்தை பற்றி சொல்வதற்கோ எதுவும் அனுமதி இல்லை. இங்கே இந்த கீழ் அறையில், இந்த செனாக்கல் இந்த அறையில் இங்கு உள்ளே தாவீதினுடைய கல்லறை இங்கு இருக்கிறது. இங்கு யூதர்கள் அவர்கள் சென்று வழிபடுகிறார்கள், அங்கே ஜெபிக்கிறார்கள். ஆக 3 மதங்களும் சங்கமிக்கின்ற ஒரு இடம் இந்த இடம். பிரியமானவர்களே, இங்கு நாங்கள் திருப்பலி ஒப்புக் கொடுக்க விரும்பினோம். ஏனென்றால் உலகெங்கும் வந்த நாங்கள் 40 குருக்கள் அந்த இடத்தில் திருப்பலி ஒப்புக் கொடுக்க முடியவில்லை. ஏனென்றால் இது முக்கியமான இடம். எங்களுக்கும் ஒரு பெரிய வியாழன் குருத்துவத்தை ஏற்படுத்திய நாள், அதை கொண்டாட வேண்டும் என்பதற்காக. ஆக அது வாய்ப்பு இல்லை. ஆதலால் அங்கு இருக்கின்ற கப்புச்சின் துறவிகள் என்ன செய்திருக்கிறார்கள், இந்த கட்டிடத்துக்கு பின்னால் ஒரு இடத்தை வாங்கி
அந்த இடத்தில் ஒரு ஆலயத்தை அவர்கள் கட்டியிருக்கின்றார்கள். இதற்கு பெயர் செனாக்குல், இதற்கு பெயர் செனாக்குலீனா, சிறிய ஒரு மேல்மாடி அறை. அந்த அறைக்கு பின்னால் அது இருக்கிறது. அங்கே இங்கே இந்த வார்ப்பு சிற்பம் பீடத்தில் இருக்கிறது. 12 சீடர்கள், இயேசு ஆண்டவர் இருக்கிறார். அதிலும் அருமையாக அவர்கள் வடித்திருக்க. இங்கே அன்னை மரியா இருக்கிறார், இந்த படத்தில் சரியாக தெரியவில்லை. இந்த படத்தில் எல்லோரும் இயேசுவோடு இணைந்து இருக்கின்றார்கள். ஒருவர் மட்டும் இயேசுவோடு விலகி இருக்கின்றார். ஆக இது யார் என்று உங்களுக்கு தெரியும். காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான் என்று நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது. ஆக இயேசுவோடு இணைந்து இல்லாத நேரங்களில் திருப்பலி, ஜெபம், இறைவார்த்தை மற்றும் ஆண்டவருடைய அன்பில் இருப்பது, திருச்சபையோடு இணைந்திருப்பது இப்படி இல்லை என்றால் சாத்தான் புகுந்து விடுவான். சிற்பம் நமக்கு காட்டுகிறது. நாங்கள் அனைவரும் அந்த மேல்மாடி செனாக்குலினா அறையில் நாங்கள் திருப்பலி ஒப்புக் கொடுத்தோம். திருப்பலி ஒப்புக் கொடுப்பதற்கு முன்பு எங்களுடைய குருத்துவ வாக்குறுதிகளை நாங்கள் புதுப்பித்தோம். ஒவ்வொரு புனித வாரத்திலும் குருக்கள் அனைவரும் ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும், குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில் ஆயரோடு ஏழ்மை, கீழ்ப்படிதல் இவற்றை நாங்கள் புதுப்பிக்கிறோம். ஆக இங்கும் நாங்கள் புதுப்பித்தோம். அப்படி நாங்கள் திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற போது இங்கு நற்கரணை பேழை எங்கு இருக்கிறது என்று நாங்கள் தேடி பார்த்தோம். இறுதியில் நற்கரணையின் போது நாங்கள் கண்டுபிடித்தோம். இந்த நற்கரணை பேழை கிறிஸ்துவனுடைய இதயத்தில் அங்கு செய்யப்பட்டு இருக்கிறது. இதுதான் டபர்னக்கள். ஆகவே கிறிஸ்துவனுடைய இதயம்தான் அவர் உரைகின்ற இடம் என்பதை நமக்கு சொல்லாமல் சொல்லுகிறது இந்த வார்ப்பு சிற்பங்கள். இங்கே அன்னை மரியா இருக்கிறார். இதுதான் திரு அவை பிறந்த இடம். இந்த செனாக்கல் மேல் மாடி தான் திரு அவை பிறந்த இடம். ஈஸ்டருக்கு பின்னால் நாம் அதை பார்ப்போம். திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 1 12 வசனங்கள் வரை. திருத்தூதர்கள் அனைவரும் சோர்ந்திருந்த போது அன்னை மரியா உடனிருந்து அவர்களை தேற்றினார். ஆக இந்த இடம் பெரிய வியாழன் இடம். அடுத்து இந்த இடம் நற்கரணை ஏற்படுத்திய இடம். அடுத்து நாம் முக்கியமாக இந்த தொடரில் பார்ப்பது, நற்கருணையை ஏற்படுத்திய பின்பு ஆண்டவர் கெத்செமனியில் அவர் இரத்த வியர்வை வியர்க்கிறார். அந்த நேரத்தில் இந்த நிகழ்வை நாம் பார்ப்போம். சென்ட் பீட்டர்ஸ் சர்ச் கல்லிக்கண்டு என்று அழைக்கப்படுகிறது. கல்லிக்கண்டு ஆலயம் என்பது இந்த ஆலயம். இந்த இடத்தில்தான் பேதுரு மறுதலித்தார். ஆண்டவர் இயேசுவை அவர்கள் கைது செய்து இழுத்துச் சென்ற போது பேதுரு இந்த இடத்தில் மறுதலித்தார். இங்கே பாருங்க, இந்த ஆலயத்தின் மேலே சேவல் இருக்கிறது. அதுதான் இங்கு ஃபோக்கஸ் பண்ணி காட்டப்பட்டு இருக்கிறது. அந்த ஆலயத்திற்கு அருகில் இந்த ஒரு தூணும் இருக்கிறது. எனக்கு அவரை தெரியாதம்மா, யாரென்று தெரியாது என்று அந்த பெண்ணிடம் பேதுரு மறுதளித்ததையும் இந்த காட்சிகள் காட்டுகிறது. இந்த ஆலயத்தை பற்றி தியானிக்கின்ற போது அங்கு இருந்த 3 ஃப்ரெஸ்கோ சுவர் ஓவியங்கள் என்னை கவர்ந்தன. 1, 2, 3. லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 61ஆம் வசனம். அதில் என்ன சொல்லி இருக்கிறது என்று பார்ப்போம். முதலில் நாம் இந்த ஃப்ரெஸ்கோ, இந்த படத்தில் நாம் பார்ப்பது கரிநெருப்பு மூட்டி இருப்பதையும் 23ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அங்கு சேவர்கள் அனைவரும் குளிராய்ந்து கொண்டிருக்கின்ற போது அங்கு இருக்கின்ற ஒரு பெண்மணி சொல்லுகிறார், நீங்களோடு அந்த யூத அரசனின் கூட இருந்த ஒருவன் தானே என்று சொல்லுகிற போது எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறார். திரும்பவும், இல்லை, உன்னுடைய பேச்சு எல்லாம் கலிலேயன் போலதான் காட்டுகிறது, நீயும் அவரோடு இருந்தவன் தானே என்று மீண்டும் குற்றச்சாட்டுகின்ற போது, அப்போது அந்த ஆளை எனக்கு தெரியவே தெரியாது என்று சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார் என்று சொல்லப்படுகிறது. அந்த காட்சிதான் இது. இயேசு கைது செய்யப்பட்டு அவர் இழுத்துச் செல்லப்படுகின்ற போது பேதுரு ஆண்டவரை மறுதலிக்கிறார். அந்த முதல் படத்தில் பேதுருவின் தலையில் ஒளிவட்டம் இல்லை, அவர் ஒரு புனிதர். ஆக அந்த படத்தில் ஒளிவட்டம் இல்லை. அடுத்து 2வது படத்துக்கு வருவோம். அங்கு 23ஆம் அதிகாரம் லூக்கா 61ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பேதுரு மனம் கசந்து அழுதார். இப்படி நான் காட்டி கொடுத்து விட்டேனே, சுயநலத்துக்காக என்னுடைய ஆண்டவரை நான் காட்டி கொடுத்து விட்டேனே என்று அவர் அழுகிறார். பாரம்பரியம் நமக்கு சொல்லுகிறது, கன்னத்தில் 2 கோடுகள் இருக்குமா. அவர் அழுது அழுது அப்படியாக பள்ளம் உருவானதாக நமக்கு சொல்லப்படுகிறது. என்னுடைய தேவனை நான் காட்டி கொடுத்தேன், மறுதளித்தேன், ஆகவே என்னை தலைகளாக அறையுங்கள் என்று எக்ஸ் வடிவ சிலுவையில் அவர் அறையப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்தார் நமது திருச்சபையினுடைய முதல் போப்.
இது இரண்டாவது படம். இந்த இரண்டாவது படத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் மனம் திரும்புகின்ற போது, அவர் அழுகின்ற போது, மனமாறி அழுகின்ற போது அவருடைய தலையில் ஒளிவட்டம் இருக்கிறது. மீண்டும் மூன்றாவது படம், இங்கு யோவான் நற்செய்தி 21ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு திபேரியா கடலில் காட்சி கொடுத்த பின்பு அவர் கேட்கிறார், பேதுருவே நீ என்னை அன்பு செய்கிறாயா? 3 முறை கேட்கிறார். சேவல் 3 முறை கூவியது, மறுதளித்ததை அறிவித்தது இந்த சேவல். ஆக இங்கு ஆண்டவர் 3 முறை அவர் கலிலேயா கடலில் கேட்கிறார். சீடர்கள் கலிலேயா கடலில் இருக்கின்ற அந்த படம் இங்கே இருக்கிறது, கடல், இந்த படகு. அப்போது, ஆண்டவரே உமக்கு தெரியுமே, நேசிக்கிறேன் ஆண்டவரே, நீதான் என்னுடைய வாழ்வினுடைய அடித்தளமாய், ராக் ஆஃப் பீயிங், எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மை நான் அன்பு செய்கிறேன் என்று பேதுரு 3 முறை அவர் சொல்லுகிறார். 3வது முறை உமக்கு தெரியுமே ஆண்டவரே என்று சொல்லுகிறார். ஆக அங்கு ஆண்டவர் என் ஆடுகளை மேய், என் ஆடுகளை பேணி வளர், என் ஆடுகளை மேய் என்று அவர் 3 முறை சொல்லுகிறார். திருச்சபையினுடைய அதிகாரத்தை அவருக்கு கொடுக்கிறார். இங்கு அவருடைய தலையில் ஒளிவட்டம் இருக்கிறது. பாவம் செய்கின்ற போது கடவுளுடைய அருள் இல்லை, மனம் மாறுகிற போது கடவுளுடைய அருள், தி கிரேஸ் ஆஃப் காட் நம்மை நிரப்புகிறது. மீண்டும் அப்படி இருக்கின்ற போது மீண்டும் கடவுள் நமக்கு ஆசிரை வழங்குகிறார் என்பதை இந்த படம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆகவே கல்லிக்கண்டு என்றால் எபிரேய மொழியில் சேவல் என்பது பொருள். அது இயேசு ஆண்டவர் கெத்செமனி தோட்டத்தில் இரத்த வியர்வை வியர்த்த இடத்தை நாம் பார்க்கவிருக்கிறோம். கெத்செமனி பெசிலிக்காவை அடுத்து நாம் பார்க்கவிருக்கிறோம். தன்னுடைய பாடுகளை அறிந்தும் முழுவதுமாக தெரிந்தும், எப்படிப்பட்ட பாடுகள் படப்போகிறேன் என்பதை அறிந்தும் சிலுவையை ஏற்ற பேரன்பை நாம் பெரிய வியாழக்கிழமை என்று நினைவு கூறவிருக்கிறோம். அவருக்கு பாடுகள் எல்லாம் கண்கள் முன்னே எல்லாம் தெரிகின்றன, படமாக வருகின்றன. இருந்தும் தந்தையே கூடுமானால் இந்த துன்ப கலத்தை என்னிடமிருந்து அகற்றிவிடும் என்று சொன்ன ஆண்டவர், ஆனாலும் என் விருப்பம் அன்று உமது விருப்பமே நிறைவேற்றும் ஜெபிக்கிறார். எந்த அளவுக்கு அவர் டென்ஷனாக இருந்தால், ஸ்ட்ரெஸ் ஆக இருந்தார் என்றால் நாளங்கள் எல்லாம் வெடி இரத்த வியர்வையாக அவர் வியர்ப்பதை விவிலியம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அந்த ஆண்டவர் ஜெபித்த ஒலிவத்தோப்பில், கெத்செமனி தோட்டத்தில் அவர் ஜெபித்த இடத்தில் இந்த ஆலயம் இருக்கிறது. இந்த ஆலயம்தான் கெத்செமனி பெசிலிக்கா. மேலும் இந்த ஆலயம் சர்ச் ஆஃப் ஆல் நேஷன்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. ஏற்கனவே முந்தைய தொடரில் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஏன் இந்த சர்ச் ஆஃப் ஆல் நேஷன்ஸ் என்றால், இந்த பசிலிக்காவின் மேலே நிறைய டோம்ஸ் இருக்கிறது. வழக்கமாக நமது ஆலயங்களில் ஒரு டோம் தான் இருக்கும். ஆனால் இதில் நிறைய டோம், ஏறக்குறைய நாம் பார்ப்பது மட்டும் ஏறக்குறைய 8-9 டோம்ஸ், மாடங்கள் இருக்கின்றன. இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாடு அன்பளிப்பாக கொடுத்தது. ஒவ்வொரு நாடும் எங்களுடைய கான்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும், கிறிஸ்தவ நாடுகள் அனைத்தும், உதாரணமாக இட்டலி, ஜெர்மனி, போர்ச்சுகல், ஸ்பெயின், பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா மற்றும் இது போன்ற எல்லா நாடுகளும் தங்களுடைய நாடுகளின் பெயரால் ஒரு டோமை கட்டி இருக்கின்றன. ஆகவேதான் சர்ச் ஆஃப் ஆல் நேஷன்ஸ் என்று நாம் அழைக்கிறோம் இந்த இடம். இங்கே ஆண்டவருடைய பாடுகளை நாம் பார்க்கிறோம். அதை பற்றி அருமையான ஒரு பசிலிக்கா. ஆனால் இந்த இடம் மிகவும் ஒரு பெரிய பிஸி ஸ்ட்ரீட், ஜெருசலேமில் இருக்கின்ற பிஸி ஸ்ட்ரீட். நமது காரு கூட, நமது வண்டிகளை எல்லாம் இங்கே நிப்பாட்ட முடியாது. ஏறக்குறைய சற்று தள்ளி தான் நான் நிப்பாட்ட முடியும். ஆக இதற்கு பக்கத்தில் இந்த ஒலிவ மரம் இருக்கிறது. அதை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். இப்போது உள்படத்துக்கு நாம் செல்வோம். இதுதான் பீடம், அந்த கெத்செமனி பசிலிக்காவினுடைய அந்த பீடம், சாங்சுவரி. இங்கே இருப்பது என்ன? இதுதான் ஆண்டவர் இயேசு அந்த பாறையின் மீது கை ஊன்றி ஜெபித்த இடம். இந்த படத்தில் நாம் பார்க்கிறோம் அல்லவா? இந்த ஒலிவத்தோப்பில் ஆண்டவர் இயேசு அவர் பாடுகளை நினைத்து, தந்தையே கூடுமானால் இதை அகற்றும் என்று ஜெபித்த அதே அந்த பாறை தான் இங்கே இருக்கிறது. இது பெரிய பாறையாக இருக்கிறது. 2000 இருந்தது. 2000 ஆண்டுகளாக கிறிஸ்தவர்கள் வந்து அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாறை பெரிய பாறையாக இருந்தது என்று சொல்லுகிறார்கள். வெட்டி வெட்டி எடுத்து சென்று விட்டார்கள் புனித பொருளாக. ஆகவே இப்போது அவர்கள் கிராதி போட்டு அதை பார்க்கிறார்கள். ஏறக்குறைய ஒரு முழம் தான் அது உயரம் இருக்கிறது. இங்கு
இந்த பெலிகான் பறவை தன்னையே ஒப்பு கொடுப்பது போல இங்கு ஒரு காட்சி இருக்கிறது. இங்கே கிறிஸ்தவர்கள் எருசலேமுக்கு செல்கின்ற அனைவரும் இந்த பசலிக்காவில், கெத்செமனே பசலிக்காவில் ஆண்டவர் ஜெபித்த அந்த இடத்தில், இரத்த வியர்வை வியர்த்த இடத்தில் தங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பது வழக்கம். அதை இந்த படம் நமக்கு காண்பிக்கிறது. இந்த பசலிக்காவுக்கு அருகில் இருக்கின்ற இந்த ஒலிவ மரங்கள் சொல்லுகின்ற செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அவர் ஜெபித்தார், வியர்வை பெரும் இரத்த துளிகளாக நிலத்தில் விழுந்தன, தந்தையே ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டு நமக்காக பாடுபட்ட அந்த நிகழ்வு பெரிய வியாழன். மீண்டும் ஆலயத்தினுடைய சாங்சுவரி அங்கு ஓவியமாக ஃப்ரெஸ்கோவாக அந்த பீடத்தில் இருப்பது இந்த படம்தான். வானதூதர் ஒன்று வந்துகிறார், அவரை தேற்றுகிறார். அவருடைய துன்பத்தின் போது தந்தை தன்னுடைய வானதூதரை அனுப்பி ஆண்டவரை தேற்றுகிறார். இங்கு 3 சீடர்களும் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னுமா நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள்? உறங்கியது போதும், எழுந்திருங்கள், மானிட மகன் கையளிக்கப்படவிருக்கிறார், அவர்கள் சிலுவையில் அறிந்து கொலை செய்வார்கள், 3ஆம் நாளில் உயிர் தெழுவார் என்று ஆண்டவர் இயேசு கூறிய அந்த இடம், அந்த பாறை இது, பீடத்திலே அது இருக்கிறது. அந்த காட்சிதான் இவை. பிரியமானவர்களே, அந்த ஒலிவ மரங்கள் பசிலிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கின்றன. இங்கு 6 ஒலிவ மரங்கள் இருக்கின்றன. அதை வேலி போட்டு இங்கு பாதுகாத்திருக்கின்றார்கள். அங்கு நமக்கு சொல்லப்படுகின்ற செய்தி என்ன? இந்த ஒலிவ மரங்கள் ஆண்டவர் இயேசு ஜெபித்த போது, இரத்த வியர்வை வியர்த்து ஜெபித்த போது, அவரை இந்த ஒலிவ தோப்பில் அவர்கள் வந்து கைது செய்த போது இருந்த அதே மரங்கள், 2000 ஆண்டுகளாக இருக்கின்ற மரங்கள் என்று சொல்லுகிறார்கள். அறிவியல் பூர்வமாக நம்ப முடியவில்லை. இருந்தாலும் அது சொல்லுகிற இதனுடைய பருமனை பாருங்கள். சாதாரண மரமாக இருப்பது எவ்வளவு பெரிய மரமாக அது இருக்கிறது. அதனுடைய வேர்கள் வழக்கமாக சின்ன வேப்ப மரம் போல ஒலிவ மரம் இருக்கும். ஆனால் இது அதை கிளைகளை எல்லாம் வெட்டி வெட்டி யாத்திரிகர்கள், பில்கிரிம்ஸ் அனைவரும் எடுத்து செல்கின்ற போது அது இப்படியாக பெரிய பெரிய தூருடைய பார்க்குடைய இந்த ஒலிவ மரங்கள் 6 இருக்கின்றன. இவை யாவும் சைலண்ட் விட்னஸஸ் டு கிரைஸ்ட் பேஷன். ஆண்டவருடைய பாடுகளுக்கு அமைதியான முறையில் சாட்சியாக விளங்குகின்ற இந்த ஆலிவ் ட்ரீஸ் 6 இருக்கிறது. இங்கு வேலி போட்டு இருக்கின்றார்கள், நாம் வர முடியாது. யாத்திரிகர்கள் ஒவ்வொருவரும் ஒரு இலையாவது பறித்து செல்கிறார்கள். ஆகவே அதை பறிக்கக்கூடாது என்று இங்கு உறுதியாக கண்டிப்புடன் கட்டளையிட்டு இருக்கின்றார்கள். காவலர்கள் இருப்பார்கள். ஆக இந்த இடத்தில் இரவான பின்பு நாங்கள் குருக்கள் அனைவரும் சென்று விஜில், பெரிய வியாழன் விஜில் நடத்தினோம். அங்கு இருந்து அங்கு தியானித்தோம், ஜெபித்தோம், நற்கருணை ஆராதனை ஒப்பு கொடுத்தோம். அந்த இடத்தில் கதவுகள் அனைத்தும் பில்கிரிம்ஸ் அனைவருக்கும் பூட்டப்பட்ட என்பது எங்களுக்கென்று தனியாக அனுமதி கொடுத்து நாங்கள் குருக்கள் உலகில் இருந்து சென்றதால் 40 குருக்கள் இந்த கோர்ஸுக்கு சென்றதால் நாங்கள் அங்கேயே இருந்து இரவு முழுவதும் ஆண்டவருடைய பாடுகளோடு நாம் பங்கேற்றோம். பிரியமானவர்களே, பெரிய வியாழனில் இந்த தொடரில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற ஒரே ஒரு செய்தி, கிறிஸ்தவன் அன்பை நீங்கள் உணர வேண்டும். கிறிஸ்தவன் அன்பின் ஆழம், அகலம், உயரம் இவற்றை நாம் கண்டடைய வேண்டும். பெரிய வியாழனில் ரோமேற்கு எழுதிய கடிதம் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எது நம்மை பிரிக்க முடியும்? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா, எதுதான் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியும்? இதை நாம் நினைவு கூறுவோம். பெரிய வியாழனில் கிறிஸ்துவின் அன்பை நினைவு கூறுவோம். எபேசியருக்கு எழுதிய கடிதம் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தில் பவுல் மீண்டும் சொல்லுகிறார், அவர் இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவின் அன்பினுடைய அகலம், நீளம், ஆழம், உயரம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை நீங்கள் அறிந்து கொள்வீர்களாக. நமக்காக பாடுகள் பட்ட பேரன்பினுடைய ஆழம், அகலம், உயரம் இவற்றை ஆழமாக இந்த பெரிய வியாழன் என்று உணர நமக்கு இந்த தொடர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது.
மேலும் கலாத்தியருக்கு எழுதிய கடிதம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்த பவுல் சொல்லுகிறார், இனி வாழ்பவன் நான் அல்ல, என்னில் வாழ்பவர் கிறிஸ்துவே. ஆகவே இறைமகன் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையால் நான் வாழ்கிறேன். நான் இவரே என் மீது அன்பு கூர்ந்தார், எனக்காக தம் உயிரை அவர் கையளித்தார் என்று பவுல் கலாத்தியர் 2:20 சொல்லுகிறார். ஆக இதை நினைவு கூற இந்த பெரிய வியாழன் நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆகவே என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த பெரிய வியாழன் என்று கிறிஸ்துவனுடைய அன்பின் ஆழத்தை உணர்ந்து, அவருடைய சேவையை உணர்ந்து, அவருடைய தாழ்ச்சி, சீடருடைய பாதங்களை கழுவுகின்ற அந்த தாழ்ச்சியை உணர்ந்து தியானியுங்கள். அந்த இரவு முழுவதும் நற்கரணியில் வீற்றிருக்கின்ற நமக்காக இருக்கின்ற ஆண்டவருடைய அன்பை நாம் தியானிப்போம். அந்த அன்பை தியானிக்க இந்த பாடல் உதவி செய்யும். பெரிய வியாழனுடைய செய்தி இயேசுவின் அன்பை உணர்தல், நம்மையே பகிர்ந்து கொள்தல், பிறருக்கு நம்மையே உணவாக ஒப்புக்கொடுத்தல். நன்றி. Thank you very much. Danke schön. Merci per favore. Grazie mille. நன்றி. God bless you. அடுத்து நாம் பெரிய வெள்ளி இடங்களை பார்ப்பது வரை உங்கள் அனைவரிடமும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். God bless you. தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து புனித வாரத்தின் பெரிய வியாழன் மற்றும் குருத்து ஞாயிறினுடைய அருளை நிறைவாக பெற்றுக்கொள்ள நமக்கு அருள் புரிவாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. Thank you very much. God bless you.